இந்த ஒரு போருக்கு அப்புறமா தான் ஒரு நாட்டுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு தேவை இருக்கு, முக்கியமா ஈரான் இதுல எந்த அளவுக்கு ஒரு பங்கு வகிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறமா இந்த இடத்த கிராஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா நான் வந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மூஸ்ல இருந்து ஒவ்வொரு படகுகளும் வந்து கிராஸ் பண்ணி போறதா, இவ்வளவு நாட்களா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மூஸை கிராஸ் பண்ணி போற கப்பல்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் நாங்க வசூலிக்கல. ஆனா இதுக்கப்புறமா கிராஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா அதுக்கான கட்டணம் வசூலிக்கிறதுக்காக பரிசீலனைகள்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி உங்ககிட்ட இருந்து தொகைகளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுடைய நாட்டை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போறீங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த இடத்துல வந்து கட்டணம் வசூலிக்கிறது பெரிய தவறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து அவங்களே ஒரு விஷயத்தை முன் வச்சு சொல்லியிருக்காங்க. ஒரு சட்ட மசோதாவை இதுக்காக ரெடி பண்ணிட்டு வரணும். ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட மசோதா இயற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிய தவறு அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் சொல்லும் பொழுதும் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து அந்த நாட்டை கிராஸ் பண்ணி ஒரு கப்பல் போகுது இல்லை ஒரு பொருள் கொண்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு கட்டணம் வசூலிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் தான். இது ஒன்றும் பெரிய தவறு கிடையாதுன்னு சொல்லி ஈரான் வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க.